அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள். மகர ராசி அன்பர்களுக்கு தற்போதைய நிலை ரொம்ப கவலைக்கிடமா நிறைய பேருக்கு இருக்குங்கிறது தான் உண்மை. ஏன்னா உங்க ராசி அதிபதியே பெரும்பாலான பிரச்சனைகளை தொந்தரவுகளை உங்களுக்கு அடுத்தடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கார். பஞ்சமஸ்தானத்துல குரு அமர்ந்தும் அவர் உங்களுக்கு முயற்சி ஸ்தானாதிபதி, விரையாதிபதி, பெரிய நன்மைகளை ஏற்படுத்த மாட்டார். கடந்த காலகட்டம் சற்று கவலைக்கிடமா இருந்தாலும் தற்போதைய சூழல் மகர ராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய நிலையில தான் இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? உண்மைதாங்க. மகர ராசியை பொறுத்த வரைக்கும் உத்திராடம் 2, 3, 4ஆம் பாதங்கள், திருவோணம் 1, 2, 3, 4ஆம் பாதங்கள், அவிட்டம் 1, 2ஆம் பாதத்தை உள்ளடக்கியது மகர ராசி. மகர ராசிக்கு அதிபதி சனி பகவான். வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள். கடுமையான பாதிப்புகளை சந்திச்சுட்டு இருக்கீங்க. 7.5 சனியில முதல்ல விரய சனி, அடுத்து ஜென்ம சனி, அடுத்து இப்போ பாத சனின்னு அடுத்தடுத்து தொடர்ச்சியா பிரச்சனைகளை மட்டுமே பார்த்துட்டு இருக்கீங்க மகர ராசி என்பர்கள். பொருளாதாரத்துல நெருக்கடி, கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவுகள், குடும்பத்துல நிம்மதி இல்லாத சூழல், ஒரு சிலருக்கு நல்ல வேலை அமைந்தும் நிம்மதி இல்லாத சூழல், இப்படி பலவிதமான பிரச்சனைகளை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய மகர ராசி என்பர்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சி யோக பலன்களை தான் கொடுக்குது. டிசம்பர் 2ஆம் தேதி அன்னைக்கு உங்க பஞ்சமாதிபதியும் தொழில் ஸ்தானாதிபதியுமான சுக்கிர பகவான் உங்க ராசியில வந்திருக்கார். இப்போ மகர சுக்கிரனா கிட்டத்தட்ட வரக்கூடிய 30/12/2024 வரைக்கும் சுக்கிரன் உங்களுக்கு யோக பலன்களை கொடுக்க போறார். மகர ராசி அன்பர்களுக்கு தேவகுருவான குரு பகவான் பெரிய அளவுல எந்த காலகட்டத்திலயும் உங்களுக்கு நன்மைகளை செஞ்சதில்லைங்கிறது தான் உண்மை. ஆனாலும் அசுர குருவான சுக்கிரன் உங்களுக்கு யோகக்காரகர் தான். அவர் உங்க ராசியிலேயே வந்தமர்ந்தது கூடுதல் விசேஷம். மிக குறுகிய காலகட்டமா இருந்தாலும், குறுகிய பயிற்சியா இருந்தாலும் மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் உங்க வாழ்க்கையில ஏற்படுத்தக்கூடிய ஒரே கிரகம் இந்த சுக்கிர பகவான் தான். கலத்தர காரகனான சுக்கிர பகவான் நீங்க நினைத்து பார்க்க முடியாத உயரத்துக்கு இந்த காலகட்டத்துல உங்களை கொண்டு சேர்ப்பார். மகரம் சிகரம் தொடும். மகர ராசி என்பர்கள் அற்புதமான ஒரு நிலையை நோக்கி நகர போறீங்க. நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ஒரு சூழ்நிலையை தான் இந்த சுக்கிரன் உங்களுக்கு இந்த காலகட்டத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். மீண்டும் டிசம்பர் 30ஆம் தேதியிலிருந்து அடுத்த 26 நாட்களுக்கு கும்ப சுக்கிரனா இன்னமும் யோக பலன்களை மகர ராசி என்பர்களுக்கு சுக்கிர பகவான் ஏற்படுத்த போறார். இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு பொற்காலமா இருக்கும். மகர ராசி என்பர்களை தூக்கி விட போது உங்க கண்ணீரை துடைக்க வழிவகை பிறக்கும். நீண்ட கால கனவுகள் நிறைவேறும். உங்க ஆசைகள் பூர்த்தியாகும். நீண்ட காலமா பட்ட பாட்டுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் உங்களுக்கு பிறந்துருச்சுன்னே சொல்லணும். குறிப்பா இழந்ததை திரும்ப பெறுவீங்க. உங்க வாழ்க்கையில எத்தனை சோதனைகள் இருந்தாலும் இந்த சுக்கிரன் அந்த அனைத்து சோதனைகளையும் நீக்கி நீங்க வெற்றி வாகை சூட வழிவகை செய்வார். 7.5 சனி முடியறதுக்கு இன்னும் குறைந்த நாட்கள் தான், மிக குறைந்த நாட்கள் தான் இருக்கு. 7.5 ஆண்டுகளா தொடர் அசிங்கம், அவமானம், பிரச்சனை, வலி, வேதனை, கடன், இப்படியே தான் உங்க வாழ்க்கை ஓடிட்டு இருக்கு. தோல்விகளை மட்டுமே நிறைய மகர ராசி அன்பர்கள் தொடர்ச்சியா 7.5 ஆண்டுகளா பார்த்துட்டு இருக்கீங்க. பலவிதமான சோதனைகளும் வேதனைகளும் இருந்தாலும் கவலையே பட வேண்டாம். குடும்ப சூழ்நிலைகள் நிச்சயமா மாறும். கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன மனஸ்தாபங்கள், சண்டை சச்சரவுகள் இருந்தது இல்லையா, அது எல்லாமே இந்த காலகட்டத்துல மாறும். பகை உணர்வு நீங்கி நண்பர்களா மாறக்கூடிய அமைப்பு. பகைவர்களும் நண்பர்களா மாறுவாங்க. எதிரிகளும் உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க. நண்பர்கள் மத்தியில மட்டும் இல்ல, பகைவர்கள் மத்தியில மட்டும் இல்ல, உறவினர்கள் மத்தியில் மட்டும் இல்ல, சமுதாயத்துல பெயர் புகழ், மதிப்பு, மரியாதை, அங்கீகாரம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சிறப்பா கிடைக்கும். நீங்க யாருக்கு ஏனியா இருந்தீங்களோ அவங்க தான் மேல போயிட்டு உங்களை முதல்ல எட்டி உதைப்பாங்க. நீங்க உதவி பண்ணணும்னு நினைச்சு ஒருத்தவங்களுக்காக கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்த பண்ணீங்கன்னா அதனால ஆதாயம் அடைஞ்ச பிறகு உங்களை முதல்ல மறக்கிறவங்க நீங்க ஹெல்ப் பண்ணவங்களா தான் இருப்பாங்க. உங்க வாழ்க்கை உண்மையிலேயே நல்லா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு இதை ஃபாலோ பண்ணுங்க. பிறருக்காக வாழ்ந்தது போதும், இனி உங்களுக்காக வாழுங்க. அப்படி மாற மாட்டேன்னு நினைச்சீங்கன்னா இந்த காலகட்டத்துல உங்களுக்கு அதை உணர்த்துவார் சுக்கிர பகவான். கடந்த காலகட்டங்கள்ல மன நிம்மதியை பாதிச்ச பல விஷயங்கள் இந்த காலகட்டத்துல படிப்படியா குறையும். ராகு உங்களுக்கு நிறைய விஷயங்களை இந்த காலகட்டத்துல உணர்த்துவார். தவறான விஷயங்களை நோக்கி போகாதீங்க. குறிப்பா எதிர்ப்பாலினத்தவர் பின்னாடி போகாதீங்க. எதிர்ப்பாலினத்தவரை நம்பி ஏதாவது ஒரு விஷயத்துல நீங்க ஈடுபட்டீங்கன்னா
உங்களுக்கு அவமானம் தான் மிஞ்சும்ங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. பண ரீதியா இருந்த நெருக்கடிகள் எல்லாம் படிப்படியா குறையும். ஆனா ஒரு சிலருக்கு சின்ன சின்ன கடன்கள் ஏற்படலாம். ஆனா அத்தியாவசிய கடன்களா தான் இருக்கும், அல்லது தொழில் ரீதியான கடன்களா தான் இருக்கும். அதை நினைச்சு கவலைப்பட வேண்டாம். தொழில் அபிவிருத்தி இந்த காலகட்டத்துல மிக பிரமாதமா இருக்கும். உத்தியோக முயற்சிகள்ல வெற்றி பெறுவதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகளை மகர ராசி என்பவர்களுக்கு சுக்கிர பகவான் இந்த காலகட்டத்துல ஏற்படுத்தி கொடுக்க போறார். நீண்ட காலமா வேலையே இல்லாம வேலைக்காக எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கவங்க இந்த காலகட்டத்துல முயற்சி பண்ணுங்க. நிச்சயமா நீங்க எதிர்பார்த்த மாதிரி, உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி, உங்க படிப்புக்கு ஏத்த மாதிரி நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஏற்கனவே வேலை வாய்ப்பு இருக்கவங்களும் பதவி உயர்வுக்காக முயற்சி பண்ணலாம். பதவி உயர்வும் சிறப்பா இருக்கும். சம்பள உயர்வு கிடைக்கும். பண வருமானம் பெருகும். தன வருமானம் பெருகும். குடும்ப சூழ்நிலை சிறப்பா இருக்கும். உங்க வாக்குனால அனுகூலங்கள் இருக்கும். கலைத்துறையில இருக்கவங்களுக்கு சாதனை படைக்கக்கூடிய காலகட்டமா இந்த காலகட்டம் இருக்கும். புதிய கான்ட்ராக்ட் கிடைக்கும். அது மூலமா தொழில் ரீதியான முன்னேற்றம் இந்த காலகட்டத்தில் மகர ராசி என்பவர்களுக்கு மிக சிறப்பா உண்டு. அதே நேரத்துல சனி பகவானை பொறுத்த வரைக்கும் வக்ர நிவர்த்தி ஆனாலுமே இன்னும் நீங்க பாத சனியில தான் இருக்கீங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட சற்று விட்டு கொடுத்து நடந்துக்கிறதும், பண விஷயத்துல யாரையும் நம்பாம கொஞ்சம் எதுலையுமே யோசிச்சு செயல்படுறது உங்களுக்கு நல்லது. ஆனாலும் ஒரு கிரகத்தை மட்டும் வச்சு பலன் சொல்லிட முடியாது இல்லையா? எல்லா கிரகங்களும் இணைந்துதான் பலன் கொடுப்பாங்க. அந்த விதத்துல உங்க லாபாதிபதியும் சுகஸ்தானாதிபதியுமான செவ்வாய் இப்போ வக்ர நிலையில நீச்சமாய் இருக்கார். அதுவும் கலத்தர ஸ்தானத்துல 7ஆம் இடம், நண்பர்கள் ஸ்தானம், கூட்டாளிகள் ஸ்தானம், கலத்தர ஸ்தானம். அங்க செவ்வாய் நீச்சமாய் இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன மனஸ்தாபங்களை செவ்வாய் ஏற்படுத்துவார். நண்பர்களிடையே ஏதாவது பிரிவினைகளை ஏற்படுத்துவார். தேவையில்லாத வார்த்தையை விட்டு உங்க பேச்சுனால சில பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுவீங்க. ஆக்ரோஷப்பட்டு அவசரப்பட்டு எங்கேயும் பேச வேண்டாம். தாயார் ஸ்தானாதிபதி நீச்சமாயிருக்காரு இல்லையா? தாயோட உங்களுக்கு ஏதாவது மனஸ்தாபங்கள் உண்டாகலாம். ஒரு சிலர் தாயை விட்டு பிரிஞ்சிருக்கக்கூடிய சூழல், தாய்க்கு உடல் உபாதைகள் ஏற்படுத்தக்கூடிய நிலை. மூத்த சகோதர ஸ்தானாதிபதி லாபாதிபதி செவ்வாய் நீச்சமாயிருக்கிறதுனால மூத்த சகோதர உறவை சில நேரத்துல கெடுக்கும். சகோதர உறவுகள் கிட்டையும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது. ஏன்னா மகர ராசி என்பவர்களுக்கு மூத்த சகோதர ஸ்தானாதிபதியும் செவ்வாய் தான். செவ்வாய்னாலே சகோதரக்காரகன் நீச்சமாயிட்டார். அப்போ சகோதர உறவுகள் கிட்ட ரொம்பவும் விட்டு கொடுத்து செல்ல பாருங்க. ஆக்ரோஷக்காரகன் செவ்வாய், ரத்தக்காரகன், பூமிக்காரகன்னு வர்ணிக்கப்படக்கூடிய இந்த செவ்வாய் பலமிழந்த நிலையில இருக்கிறதுனால பூமி மனை சார்ந்த விஷயங்கள், அசையா சொத்து சேர்க்கை சம்பந்தமான விஷயங்கள், இதுலலாம் கொஞ்சம் கூடுதல் அக்கறை எடுத்துக்க பாருங்க. ஏதாவது பத்திரப்பதிவு சம்பந்தமான விஷயங்களா இருந்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை நல்லா யோசிச்சு செயல்படுறது உங்களுக்கு நல்லது. ஆல்வேஸ் புதனும் இப்போ 12ஆம் பாவகத்துல மறைஞ்சுதான் உட்கார்ந்துருக்கார். சில நேரங்கள்ல எதையும் எளிதில் புரிஞ்சுக்க முடியாது. நல்ல நண்பர்களை கூட பகைவர்களா இந்த செவ்வாய் சில நேரத்துல மாத்தி விட்டுருவார். கூட்டு தொழில இருக்கவங்க ரொம்ப கவனமா இருந்துக்கோங்க. கூட்டு தொழில இருக்கவங்க டாக்குமெண்ட், கணக்கு இதையெல்லாம் பர்ஃபெக்டா வச்சுக்கோங்க. கணக்கு வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல சற்று கவனம் தேவைப்படும். இந்த காலகட்டத்துல சுக்கிரனால பகைவர்களும் நண்பர்களா மாறினாலும் செவ்வாயால சில நேரங்கள்ல சில நல்ல நண்பர்களும் உங்களுக்கு பகைவர்களா மாறி உங்களை விட்டு விலகக்கூடிய சூழலையும் ஏற்படுத்தும்ங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. மகர ராசியில இருக்கக்கூடிய அரசு துறையில இருக்கவங்க, குறிப்பா முக்கிய பொறுப்புகள்ல இருக்கக்கூடியவங்க, மேலதிகாரி காரகத்துவம் வைக்கக்கூடியவங்க ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் இந்த காலகட்டத்துல. காரணம் என்னன்னா செவ்வாயினால புரிந்து கொள்ள முடியாத சூழ்நிலை, மற்றவங்களை எளிதில் புரிஞ்சுக்க முடியாத சூழல், குழப்பமான மனநிலையை கொடுக்கிறது, மந்தமான ஒரு சூழ்நிலை, பகைவரால் பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை அந்த காலகட்டம் ஏற்படுத்தும். சில நேரங்கள்ல மகர ராசி அன்பர்கள் நல்லவங்களை விட கெட்டவங்களுடைய நட்பு உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமா கிடைச்சிருது. அதனால பலவிதமான பிரச்சனைகள்ல போய் மாட்டிக்கிறீங்க. நீங்களாவே தேடி போய் மாட்டிக்கிறீங்க. கெட்டவங்கன்னு தெரியாம அவங்களுக்கு பாவம் பார்த்து அவங்களுக்கு பரிதாபப்பட்டு அவங்க வாழ்க்கைய நினைச்சு கடைசியில நீங்க தான் போய் பிரச்சனையில சிக்கிக்கிறீங்க. நம்பினவங்களே நிறைய முதுகுல குத்தி கடந்த காலகட்டங்கள்ல நிறைய பார்த்திருப்பீங்க. வாழ்க்கை பலவிதமான அனுபவங்களை உங்களுக்கு கொடுத்திருக்கோம். அந்த அனுபவத்தின் வாயிலா என்னென்ன கத்துக்கிட்டீங்களோ அந்த விஷயங்களை இனிவரும் காலகட்டத்துல உங்க வாழ்க்கையில செயல்படுத்தி முன்னேறுவதற்கான வழிமுறைகளை மேற்கொள்ள பாருங்க. எக்காரணத்தை கொண்டும் அடுத்தவங்களை எளிதில் நம்பாதீங்க. அடுத்தவங்களுக்காக வாழாதீங்க, உங்களுக்காக வாழுங்க. தன வருமானம் மிக சிறப்பா இந்த காலகட்டத்துல இருக்கும். அதை தக்க வச்சுக்கிறதுக்கான வழிமுறைகளை மேற்கொள்ள பாருங்க. யாரை நம்பியும் எங்கேயும் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் பெருசா பண்ணாதீங்க. 1000 கோயிலுக்கு போகலாம்,
1000 தெய்வங்களை வணங்கலாம், 1000 தேவர்களை வழிபடலாம், 1000 நதிகள்ல புனித நீராடலாம். ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, அடிச்சாலும் உதைச்சாலும் உங்களுக்கு அரவணைப்போட உங்க பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியவர், உங்களை தட்டி கொடுத்து உங்களை மேல தூக்கி விடுறவர் சனி பகவான் தான்ங்கிறத புரிஞ்சுக்கோங்க. சனிக்கிழமை தினங்கள்ல அருகில் இருக்கும் சிவாலயம் சென்று சனி பகவான் வழிபாடு செய்ய முயற்சி செய்யுங்க, நல்லது நடக்கும். இந்த காலகட்டம் இன்னமும் சிறப்பா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா, வெள்ளிக்கிழமை தினங்கள்ல சுக்கிரஹோரை நேரத்துல, வெள்ளிக்கிழமை சுக்கிரஹோரை காலையில 6 மணில இருந்து 7 மணி வரைக்கும் வரும். மதிய நேரமா இருந்தா 1 மணில இருந்து 2 மணி வரைக்கும் சுக்கிரஹோரை நேரம். ஆனா அந்த நேரத்துல நட சாத்திருக்கலாம், பார்த்துக்கோங்க. இரவு நேரமா இருந்தா 8 மணில இருந்து 9 மணி வரைக்கும் இந்த காலகட்டம் சுக்கிரஹோரை வரும். வெள்ளிக்கிழமை சுக்கிரஹோரை நேரத்துல பெருமாள் ஆலயம் சென்று மகாலட்சுமி தாயாருக்கு வெள்ளை நிற மலர் சூட்டி மகாலட்சுமி தாயார் வழிபாடு, ஒரு நெய் தீபம் ஏற்றி மகாலட்சுமி தாயார் வழிபாடு செய்யறதும், லக்ஷ்மி நரசிம்மருக்கு உங்களால முடிஞ்ச அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுக்கறதும் மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும். உங்களுக்கு கடன் அதிகமா இருக்குங்கிற பட்சத்துல ருண விமோச்சன ஸ்லோகம் லக்ஷ்மி நரசிம்மருக்கு சொல்லும் பட்சத்துல உங்க கடன்கள் படிப்படியா குறையறத கண் கூட பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பயன்பெற்றா அந்த புண்ணியம் உங்களுக்கும் கிடைக்கும். இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி. மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்.